இந்த நாளிலையும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம். ரொம்ப ஒரு சின்ன வசனம் அடங்கிய ஒரு பகுதி. 9வது 10வது வசனத்தை நம்ம இந்த நாள்ல வாசிக்கலாம். யாராவது ஒரு சபையார் வாசிக்க. 1 நாளாகமம் அதிகாரம் 4 வசனம் 9 மற்றும் 10வது வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். இந்த பகுதியை வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி. ஏன் அப்படின்னா, இந்த நாளாகமம் புஸ்தகத்துல ஆண்டவர் அப்படியே வரிசையாக ஒவ்வொருடைய கோத்திரத்தையும் அந்த பிதாக்களையும் முற்பிதாக்களையும் அவருடைய நாமங்களையும் அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாரு பாருங்க. நீங்க தொடர்ந்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து சொல்லும் போது கூட எதுவுமே ஒரு பெரிய ஸ்டாப் இல்லை. ஆனா இந்த யாபேசை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை அவருடைய வார்த்தையை நிறுத்தி அவனை குறிச்சு ஒரு 2 காரியத்தை 2 வசனத்தின் மூலமாக அவர் சொல்லி அவர் கடந்து செல்கிறதை பார்ப்போம். இப்ப வேதத்துல 2 வசனம் தான் இந்த யாபேசை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி, அப்போ அந்த வசனத்தினுடைய காரணம் என்ன, அதனுடைய விசேஷம் என்ன என்று சொல்லி இதனால நம்ம பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. சோ முதல் காரியமாக பாருங்க, அதாவது நம்ம அப்படியே பின்னாடியில இருந்து போலாம். அவன் தாய், ஏன்னா யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். அது நிச்சயமா பின்னாடி நடந்த ஒரு காரியம். அவன் ஜெபிக்கிறான், அதுவும் நிச்சயமாக பின்னாடி நடந்த ஒரு காரியம். அப்ப முதல்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவன் பிறப்பு இல்ல. அவன் பிறப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அதாவது ஒரு பிள்ளை பிறப்பது ஒரு குடும்பத்துல சந்தோஷம், ஆமாவா இல்லைங்களா? நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களை வாசிக்கும் போது எப்படியா இருக்கும், பிரசவ காலம் நெருங்கும் பொழுது அவள் துக்கத்தோட, அந்த பிரசவத்துக்காக அல்ல, துக்கத்தோட காத்துட்டு இருக்கிறா, அந்த வலியை எப்படி நான் மேற்கொள்ள வேண்டும் சொல்லி. ஆனா பிள்ளை பிறந்தவுடனும் அந்த துக்கத்தை மறந்து சந்தோஷ அடைகிறார். அப்போ எல்லாருடைய லைஃப்லயும் ஒரு பிள்ளை அப்படின்னு பிறக்கும் பொழுது அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாய் வேதம் சொல்லுகிறது, நான் துக்கத்தோட அவனை பெற்றேன். அதாவது பொதுவா துக்கம் அப்படின்னா என்ன, அதோட சேர்ந்து வருது அப்படின்னா அழுகை இல்ல, அழுகை அதோட சேர்ந்து வரும். பிள்ளை பிறக்கும் பொழுது அது என்ன செய்யணுமா, மெடிக்கல் இருக்கவங்களுக்கு தெரியணும், பிள்ளை அழுதுருச்சா பாருன்னு. பிள்ளை அழுகல அப்படின்னா பிரச்சனை இல்ல. அந்த ஹாஸ்பிட்டல்ல வெளியே காத்து கொண்டிருப்பவங்க, ஒருவேளை லேபர் வார்டுல எத்தனையோ பிள்ளைங்க இருக்கும், யாருக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா அந்த அழுக சத்தம் இல்ல, யாராவது அந்த குவான் அந்த அழுக சத்தம் கேட்கும் போது அது வீறிட்டு அழும்போது, சரி ஒரே ஒரு இடத்துலதான் எனக்கு தெரிஞ்சு இல்ல, ஒரு பிள்ளை அல்லது குழந்தை அழும் பொழுது இந்த பக்கம் சந்தோஷம் உண்டாகிறது இல்ல. மற்றபடி பிள்ளை பிறந்த பிறகு கூட இல்ல, அது அழுகும் போது ஏன் அழுகுறது நம்ம ரொம்ப விசாரிக்கிறவா இருக்கலாம். ஆனா பிறந்த பொழுது அது அழுகும் பொழுது இல்ல, வெளியே எல்லாரும் பயங்கரமா அழுகையை யாராவது கொண்டாடுவாங்களா, பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த அழுகையை கொண்டாடுறாங்க பாருங்க. வெளியே ஸ்வீட் ரெடியா வச்சு காத்துட்டு இருப்பாங்க, எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க, எப்ப ஆகும், அவர் எப்ப வெளியே வருவாரு, யாபேஸ் எப்ப வெளியே வருவாரு அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த சத்தம், அழுகை சத்தம் கேட்ட உடனே இங்க எல்லாருக்கும் ஒரே களிப்பு, ஒரே சந்தோஷம், ஒரே சிரிப்பு, எல்லாம் ஒருத்தர் ஸ்வீட்டை பரிமாறி கொள்வாங்க. சந்தோஷமா போற வரவங்க இல்ல, கூட சொந்தக்காரங்க அங்க யார் நிக்கிறாங்க எல்லாருக்கும் கூட அவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு பிள்ளை பிறப்பது என்பது. ஆனா பிரியமானவர்களே, இந்த யாபேஸ் பிறக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் சந்தோஷத்தை கொண்டு வரலையா. ஆக்சுவலா யாபேஸ் எந்த தவறும் செய்யல, அவன் பிள்ளை, அவன் வயிற்றுல குழந்தையா பிறக்கிறான், அவன் தாங்க தவறு செஞ்சான், அவன் வாழ்க்கையில என்ன தவறு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவங்க அம்மா சொல்றாங்க, நான் துக்கத்தோட அவனை பெற்றேன். ஆங்கிலத்துல வாசிக்கும் போது இப்படி எழுதிருக்கு, ஐ bore him in pain. நீ அவன் பிறந்தவன் இல்ல, நீ வந்து ஒரு வலிடா. இன்னொரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, அந்த சூழ்நிலை வேதத்துல எங்கேயுமே விளக்கப்படல. இது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் யாருக்காவது அதை விளக்கி இருக்கிறாரான்னு தெரியல. அவன் என்ன சூழ்நிலை, அவன் பிறக்கும்போது அப்படி என்னதான் நடந்துச்சு. ஒரு உதாரணமாய் சொல்லணும் அப்படின்னா, ஏலியுடைய பிள்ளை பினேகாஸ், அவனுடைய மனைவி, அவனுக்கு ஒரு பிள்ளையை பிறக்கிறா. கரெக்டா அந்த பிள்ளை பிறக்கிற நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, பினேகாசும் அவனுடைய சகோதரனும் ஓப்பனியும் மரித்து போகிறாங்க.
இஸ்ரவேலினுடைய மகிமையாகிய இஸ்ரவேலினுடைய பெட்டி பெலிஸ்தியரால பிடிபட்டு கொண்டு போகப்படுகிறது. இவ வழி வந்து பினேகாசுடைய மனைவி பிரசவித்து ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறா. அப்ப சொல்றாங்க, நீ கவலைப்படாத, உன் வருத்தம் நீங்க, கர்த்தர் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் அப்படின்றாங்க. ஆனா அந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த மனைவி, அந்த பினேகாசனுடைய மனைவி அந்த பிள்ளைய பார்க்கவே இல்லை, அந்த முகத்தை திருப்பி பார்க்கவே இல்லை. மாறாக அவ சொல்றா, கர்த்தருடைய, என்னுடைய மாமனும் என்னுடைய கணவனும் மரித்து போயிருக்க, கர்த்தருடைய மகிமை விலகி போயிருக்க, எனக்கு இந்த சந்தோஷம் எதற்கு அப்படின்னு சொல்லி அதற்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இக்கபோத் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய மகிமை விலகிற்று. அப்ப பெயர் வைக்கும் பொழுது நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னால ஆண்டவர் ஓசியாவுடைய லைஃப்ல கூட அவருடைய அந்த பெயரை வைக்கும்போது அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார். அந்த அர்த்தத்தின்படிதான் வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த பிள்ளை பிறக்கிறாங்க. இந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு அந்த தாய் என்ன பெயர் கொடுக்குறாங்க அப்படின்னா யாபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில நேரத்துல சிலரை நம்ம பெயரிட்டு கூப்பிடும்போது அது வித்தியாசமா இருக்கு. அந்த பெயருடைய அர்த்தமா அவனை கூப்பிட்டோம்னா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. யாபேசுடைய பெயருடைய அர்த்தமாச்சு, அவன் சின்ன பிள்ளையா, அவன் பிறந்த குழந்தைய பிறந்தப்போ அது ஒரு பெயர். இன்னைக்கு நம்ம யாபேஸ் என்ற பெயரை ரொம்ப பிரசித்தமா ரொம்ப மேன்மையை பார்ப்போம். ஆனா அன்னைக்கு அந்த பெயர் எப்படி கூப்பிடப்படுகிறது என்றால், எப்படி கூப்பிடப்பட்டிருக்கேன்னா, இவன் வலிடா, இவன் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை அவன் பிறந்தப்போ இவங்களுடைய கணவனார் மரித்தாரா, அது வேதத்துல எழுதப்பட்டில்லை. பெற்றோர்கள் இருக்கிறாங்களா, எழுதப்பட்டில்லை. ஆனா அவன் பிறந்த உடனே நான் துக்கத்தோட வலியோட அவனை பெற்றேன்னு சொல்லி அவன் பேரை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த வலி அது புரியணும்னு சொல்லி அதன் அர்த்தம் உண்டாகும்படியாக அந்த பெயரை வைக்கிறாங்க. இல்ல, யாபேஸ் அப்படின்ற பெயருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வேதனை, துக்கம், துயரம். ஒரு பிள்ளையை இப்படி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? நீ இந்த குடும்பத்துக்கு வந்தது வேதனைடா, நீ இந்த குடும்பத்துக்கு ஒரு துன்பம்டா, இந்த குடும்பத்துக்கு நீ ஒரு சாபமா இருக்கிற, இந்த குடும்பத்துக்கு நீ ஒரு வலியா இருக்கிற. ஆக்சுவலா அதுதான் அவங்க வைக்கிறாங்க பேரை, சந்தோஷமா வைக்கல. அவங்களுக்கு சந்தோஷம், பிள்ளை பிறந்தனால சந்தோஷம் இல்ல, துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அந்த யாபேசுடைய வாழ்க்கையும் எவ்வளவு ஒத்து போகும் இல்ல. சில நேரத்துல நம்முடைய லைஃப் கூட அப்படிதாங்க இருக்கும். அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, நீ ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது, நீ எதுக்கு, நீ ஏன் பிறந்த, என்னெல்லாம் ஒரு பெயரை வச்சிருந்ததுனால முடிஞ்சு போல. சும்மா நான் சொல்றேன், ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அது எக்ஸாக்டா தெரியல. அவருடைய தகப்பனார் இறந்து போயிட்டார், எனக்கு தெரியல அது. ஆனா ஏதோ ஒரு துக்ககரமான ஒரு பிள்ளைய துக்கம், நீ வலின்னு பேர் வைக்கணும் அப்படின்னா ஏதோ ஒண்ணு பயங்கரமான ஒரு காரியம் நடந்திருக்கணும்ல. அது இஸ்ரவேல்ல நடந்ததா, என்ன நடந்தது தெரியல. ஆனா யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில பிறக்கிற ஒரு பிள்ளையினுடைய நிலைமை, அவன் குழந்தையா இருக்கும்போது ஒண்ணும் பெருசா தெரியாது. அங்க அது யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கணம் பெற்றவனா இருந்தான். இதெல்லாம் பின்னாடி நடக்குது. அப்ப அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? தன் சகோதரர் எல்லாரிலும் கனவீனம் உள்ளவனா இருந்திருப்பான். ஏன்னா அவன் தாய் அவனை பெருசா நேசிச்ச மாதிரி தெரியல, நேசிச்சு அவனுக்கு எப்படியாவது ஒரு சந்தோஷமான பேரை வச்சிருப்பாங்க. தாய் தன் பாலங்களை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோன்னு தேவன் சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவன் லைஃப் எப்படிப்பட்ட ஒரு 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 நிர்பந்தமான லைஃப் அப்படின்னு தெரியாது. அவன் வளரும் பொழுது நான் என்னுடைய இமேஜினேஷன்ல ஒருவேளை அவன் ஒரு துக்கம், ஒரு துன்பம், ஒரு வலினே அவன் அழைக்கப்பட்டிருந்ததுனால அவன் எங்க போனாலும் இல்ல, சும்மா சொல்றேன், சில இடங்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கரெக்டா பிள்ளை பிறகுது அப்படின்னு பிறக்கிற நேரத்துல அவனுடைய தகப்பனாரோ அவனுடைய தாயாரோ ஒருவேளை மரித்து போவாங்கல்ல. பென்யமின் பிறக்கும்போது அவனுடைய தாயார் ராகேல் மரித்து போறாங்க. ஆனா அவங்க அப்படி சொல்லல. இந்த நாட்கள் அப்படி ஒண்ணு காரியம் நடக்கும்னா அந்த பிள்ளைக்கு என்ன பட்ட பேர் இருக்கு, பேர் எத்தனை வேணா வைப்பாங்க, அவனுக்கு என்ன பட்ட பேர் இருக்குன்னு தெரியுமா? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயோ வருது பாருது, பிறக்கும் போதே அவங்க அப்பனை அப்படியே முடிஞ்சிச்சு. நீங்க இந்த யாபேச குறிச்சு கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. அவன் லைஃப்ல அவங்க அம்மா பேரை வச்சுட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, அவன் சகோதரர் மத்தியில் அவனுக்கு கனமே கிடையாது. அவன் போற இடத்துலலாம் அவனை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அவனை வலி நிறைந்தவனாக, ஒரு சாபக்கேடாக, ஒரு பிரயோஜனமற்றவனாக, ஒரு கனவீனனாக அவனை பாக்குறாங்க. ஏன்னா நான் ஏன் இதை நான் சொல்றேன்னா, அதனாலதான் ஒரு ஜபத்தை பண்ண வேண்டியது இருக்குது. அவனுடைய ஜபம் தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய பின்னணியை காண்பிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதே போலதால ஒருவேளை எல்லாருடைய மனுஷனுடைய பார்வைக்கு
நம்ம உங்களை பார்த்து ஒருவேளை உங்க கணவனோ உங்க மனைவியோ இல்ல உங்க பிள்ளைகளோ ஏதோ ஒரு வகையில இல்ல நம்ம அவங்களுக்கு ஒரு துன்பமா, ஒரு வலியா, ஒரு வேதனையா, ஒரு சாபக்கேட போல நம்ம காணப்படலாங்க. எதை செஞ்சாலும் நம்முடைய வாழ்க்கை சில காரியங்கள் வாய்க்காமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். கர்த்தர் நம்ம கூட இல்லாதது போல ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். இந்த யாபேசுடைய நிலைமை அதுதான். ஹல்லேலூயா. அவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். நம்ம இதனால் அதான் பார்க்க போறோம். அந்த யாபேஸை கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த முதல் பகுதியை வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி. ஆக்சுவலா ஆண்டவருடைய நேச்சர், ஆண்டவருடைய கேரக்டர், அவர் எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னா, நாம நிறைய நேரத்துல அவருடைய இரக்கத்திற்காக நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா வேதம் இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். அப்போ என்ன பிரச்சனை? எங்க பிரச்சனைனா, அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, அந்த இரக்கத்தினுடைய சிங்காசனத்துக்குள்ள, அதாவது நம்ம எபிரேயர் 4 கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஏற்ற சமயத்துல அந்த கிருபாசன தண்டைக்குள்ள நீங்க தைரியமா வாங்க. அந்த இரக்கத்தை தேடி நம்ம நிறைய நேரத்துல போகிறது இல்லை, நம்முடைய வழியை நம்ம சரி செய்து கொள்வதில்லை. ஹல்லேலூயா. அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது அதான் சொல்றாரு, இஸ்ரவேல் எனக்கு எப்படி துரோகம் பண்றாங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்ய காத்திருக்கிறாராம். இன்னொரு வார்த்தையில சொல்லணும், நமக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நம்மளும் இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆண்டவரே உங்க இரக்கம் எங்களுக்கு கிடைக்கணும். அப்போ நாமளும் இரக்கத்தை எதிர்பார்க்கிறோம், அவரும் இரக்கம் செய்ய காத்திருப்பார். ஆனால் அப்ப அதுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு நடக்கல. சரியா நான் சொல்றது? நம்மளும் இரக்கத்துக்காக கெஞ்சிட்டு இருக்கிறோம், அவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் இரக்கம் செய்வதற்காக தான் காத்துட்டு இருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப அது ரெண்டுத்துக்கும் இது ரெண்டும் நடக்காம இருக்கு அப்படின்னா, நமக்கும் தேவனுக்கும் இடையே ஏதோ ஒரு பிளவு, ஏதோ ஒரு உறவுல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒண்ணு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன், நமக்கும் தேவனுக்கும் உறவை உண்டு பண்ணுகிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? அவருடைய சமூகம். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்திருக்கிறது தான் உறவு. ஒண்ணு, பொதுவா இந்த பூமியில வாழ்ற நாம ஒரு நல்ல ஒரு உறவுகளுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு அவர்களோடு அமர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு உறவுகள் பலப்படும். அப்ப தேவனோட நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது அந்த உறவு பலப்படும். அந்த உறவு பலப்படும் பொழுது நாம இரக்கத்துக்காக காத்திருக்கிறது போல அவர் இரக்கத்துக்காக காத்திருக்கிறார். பாருங்க, இறங்குவதற்காக காத்துட்டு இருக்கிறார். சில நேரத்துல ஆண்டவரே நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம்? ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்ய மாட்டீரோ, ஆண்டவரே உங்களுக்கு என் மேல இரக்கம் இல்லையா, என் மேல இறங்க மாட்டீங்களா, என் மேல இறங்க மாட்டீங்களா? ஆனா இந்த வசனம் அதற்கு எதிர்மறையா சொல்லுதே, அவர் இரக்கம் செய்ய காத்துட்டு இருக்கிறார். அப்ப இரக்கம் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு என் வாழ்க்கையில என்னங்க பிரச்சனை? நம்முடைய வாழ்க்கையில என்னங்க பிரச்சனை? ஏன் இரக்கம் செய்ய காத்திருக்கிற ஒரு தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில இறங்காம இருக்குதுன்னா, அப்ப அந்த அளவுக்கு தயவு செய்து கோபித்துக் கொள்ள வேண்டாம். அந்த அளவுக்கு ஏதோ நமக்கும் தேவனுக்கும் இடையான ஒரு பிளவு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஏசாயால வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியே ஒரு வசனம் சொல்லுகிறாரு, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல எதுங்க பிரிவினையை உண்டாக்குகிறது? அப்ப தேவனுக்கும் நமக்கு நடுவுல பிரிவினை உண்டாகுமா? நிச்சயமா உண்டாகும். எது உண்டாக்குகிறது அப்படின்னா, உங்கள் அக்கிரமங்கள் அல்லவோ உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதங்களுக்குள்ள நம்ம வந்துட்டோம். நம்ம இன்னும் நம்ம விருப்பம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. இனி வர நாட்கள் எப்படி இருக்க போகுது, இனி வரப்போகிற அரசியல் எப்படி இருக்க போகுது, அந்த துன்ப நாட்கள்ல நம்ம நிலை நிற்கணும் அப்படின்னா தேவனோடு கூட நம்ம உறவில் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்திற்கு நம்ம பாத்திரவானா இருக்கணும். அவர் இரக்கம் செய்ய காத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம லூக்கா 15 வாசிக்கும் போது அதான் நம்ம வாசிக்கிறோம். அந்த ஊதாரி மகன் எப்போ வருவான்னு சொல்லி அவன் தகப்பன் காத்துட்டு இருக்கிறார். இன்னைக்கும் பிரியமானவர்களே, வந்த உடனே அவனுக்கு என்ன கிடைச்சது? இழந்த எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். அழகான வஸ்திரத்தை, அவனுக்கு குமாரனுக்குரிய வஸ்திரத்தை தரிச்சாரு. நீ விட்டுட்டு போயிட்ட, உனக்கு இது கிடையாது, வேலைக்காரன் ட்ரெஸ் கொடுக்குறேன்னு கொடுக்கல, குமாரனுக்குரிய வஸ்திரம் தரிக்கப்பட்டான்.
குமாரனுக்குரிய அடையாளமா இருக்கிற மோதிரத்தை ஆண்டவர் திருப்பி கொடுத்தாரு. அந்த அந்த தகப்பன் திருப்பி கொடுத்தாரு. அது எதை ஒப்பிட்டு காண்பிக்கிறது அப்படின்னா, நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். பிரச்சனை என்னன்னா, நீங்க வருவீங்களா? உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் நம்ம முறுமுறுத்தும் புலம்பி கொண்டு இல்லாம நீங்க வருவீங்களா? ஹல்லேலூயா. யாபேசை நம்ம யாபேசை குறித்து இங்க வாசிக்கிறோம். அவன் துக்கத்தோட, அவனுக்கு பேரே துக்கம் தான். நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட சபிக்கப்பட்டவர்களாய் நாம இருக்கலாம். அவன் சொல்லுவாங்க சிலர், ஐயோ இந்த இவன் வந்தாவே விளங்க மாட்டேங்குது, இவன் கைய வச்சுட்டான்னா தெரியல. அப்படி இங்க யாராவது இருக்கீங்களா தெரியல. சில நேரத்துல சிலர் ஒதுங்கி இருப்பாங்க, ஐயோ இவன் கைய வச்சான்னா நல்லது நடக்க மாட்டேங்குது. யாபேஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. அவன் தாய் அவனுக்கு துக்கத்தோட பெற்று சொல்லி அவனுக்கு பேரிட்டாள். அடுத்தது 2வது பாருங்க, 9வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அப்ப அவன் கனவீனமாய் இருந்ததுனால தேவன் சும்மா ஒரு மனுஷனுக்கு கனம் கிடைச்சிடல, தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்க அவன் கனம் பெற்றவனாய் மாறுகிறான். ஆமென், அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப நம்ம வாசிக்க போகிறோம். சரி, அதனுடைய காரணம் என்ன, அதனுடைய காரியங்கள் என்ன என்று சொல்லி ஒரு 5 காரியங்கள், அந்த 10வது வசனத்துல இருந்து ஒரு 5 காரியங்களை நம்ம இந்த நாள்ல தியானிக்கலாம். வாசிங்க, யாராவது ஒரு வசனம் 10 வாசிங்க. என்ன மாதிரி ஒரு பிரேயர் பாருங்களேன். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். இன்னைக்கு ஒருவேளை இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த யாபேசை போல ஒரு நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. சரி, நம்ம ஒருவேளை கேள்வி கேட்கலாம், யாபேஸ் என்னங்க தவறு செஞ்சான், ஏன் அவனை ஆண்டவர் இப்படி விட்டுட்டாரு? எத்தனையோ பிள்ளைங்க பிறந்துச்சு. ஆக்சுவலா சொல்லணும், அவன் குடும்பத்துல யாபேஸ்க்கு தன் சகோதரர்களை விட கனவீனமா இருந்த மனுஷன், தன் தாயினால துக்கம் என்று பெயரிட நீ ஒரு நீ பிறகாமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் அவனுடைய லைஃப் கிட்டத்தட்ட இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மனுஷன். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காத ஒரு மனுஷன். அல்லேலூயா. யாக்கோபு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யாக்கோபாவது ஆரம்ப நாட்களில அவனுடைய அம்மாவுடைய சப்போர்ட், ஆபிரகாமுக்கு அவனுடைய மனைவியுடைய சப்போர்ட் இருக்கும், ஈசாக்குக்கு ரெபேக்காலுடைய சப்போர்ட். ஆனா நீங்க யாக்கோபையும் இந்த யாபேசையும் கிட்டத்தட்ட ஒத்து போகும் பாருங்களேன். யாக்கோபையும் யாபேசையும் பாத்தீங்க அப்படின்னா, யாக்கோபு ஒரு கட்டத்துல அவன் தனித்து விடப்பட்டவனா இருக்கிறான். லாபானுடைய வீட்டுக்கு போகிற அந்த இடம் ஆரம்பிச்சு 20 வருஷம் அவனுக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது. 4 மனைவிகள் இருக்கலாம், ஆனா 4 மனைவிகளும் ஆவிக்குரியவர்கள் அல்ல, அவங்களால அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல. ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எனக்கு என்னுடைய கணவனால, என்னுடைய மனைவியால, என்னுடைய பிள்ளைகளால, எனக்கு யாரால, ஒருவேளை உங்க போதகரால கூட எனக்கு ஒரு சப்போர்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இது இவர்களா உங்களுக்கு செய்யறதில்ல, உங்களுடைய வாழ்க்கையில தேவனாய் அனுமதிக்கிற ஒரு காரியம். ஏன் அந்த காரியத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னா, பிரியமானவர்களே, அப்பதான், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா, தேவன் மாத்திரமே நம்முடைய நம்பிக்கையாய், ஒரே நம்பிக்கையாய் மாறுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு பெரிய, என்னன்னா ஒவ்வொரு மனுஷனும் என்ன தனிப்பட்ட விதத்துல அவன் என்னை சார்ந்து கொள்ள வேண்டும். மனுஷன் இல்ல, இன்னொரு ஒரு மனுஷன் இல்ல, இன்னொரு உறவு இல்ல, தனிப்பட்ட விதத்துல. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு தேவனுக்குள்ள நெருங்க பாக்குறீங்க தெரியுமா, அந்த அளவுக்கு உறவுகளினால நீங்கள் எதிர்க்கப்படுவீர்கள். நிறைய பேர் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒருவேளை உங்க பிள்ளைங்க உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைப்பீங்க. நீங்க தேவனோட ஒரு நெருக்கமா ஆகி பாருங்க, அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா, தேவன் அவரை சார்ந்திருக்க பண்ணுவார். இங்க யாபேசுடைய நிலைமை, அவன் வாழ்க்கையெல்லாம் இப்படிதான் வந்தது. நல்ல ஒரு வாலிபனாய் வளர்ந்துட்டான். அவன் கேட்ட கேள்விலாம், அவன் போற இடத்துல அவனுக்கு என்ன மதிப்பு கிடைச்சிருக்கும் தெரியல. நீ வராத, நீ எங்க கூட வந்து விளையாடாத, நீ பிறந்த உடனே உங்க அம்மா உனக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா, நீ பிறந்த உடனே நீ என்னமோ பண்ணிட்டடா, உன்னால இந்த குடும்பத்துக்கு துக்கம் தானே வந்துச்சு. அவன் போற இடம்லாம் அவனுக்கு எவ்வளவு மனசு வேதனையா இருந்திருக்கும்ல, எவ்வளவு மனசு வேதனையா இருக்கும். இது எல்லா சூழ்நிலையும் அவனை ஒரே ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்குது. ஹல்லேலூயா. இது எல்லா சூழ்நிலை, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஒரு வர்ஸ்டான சிச்சுவேஷனுக்கு நம்ம போயிட்டாலும்ல,
எவ்வளவு மோசமான சூழ்நிலை, எல்லாம் நம்மளை சுற்றி இருக்க சுற்றத்தார் பார்த்து நீ மேல வரமாட்ட, நீ இதுக்கு மேல நீ எழும்ப மாட்ட, உன் வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய சொந்த தாயார் தகப்பனாரால நீங்க புறக்கணிக்கப்படலாம், சொந்த கணவனாரால புறக்கணிக்கப்படலாம். ஹல்லேலூயா. நீ எல்லாம் என்ன உனக்கு என்ன ஆவி இருக்கு அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கப்படலாம். நீ என்ன ஜெபம் பண்ற, என்ன வேணா சொல்லலாம், நம்மளை ஏளனமாய் பேசலாம். அந்த சூழ்நிலைக்கு தேவன் ஏன் கொண்டு போகிறார் அப்படின்னா ஒரே ஒரு காரியம் தான். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு காரியத்தை உணர்த்த விரும்புகிறார். உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் நான் உனக்கு தேவனா இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதா? நிறைய பேரால, இன்க்ளூடிங் மீ, அந்த மனுஷ பலன் அல்லது மனுஷ தயவை முழுசா விட்டுட்டு வர முடியல. அந்த தயவை நம்ம எதிர்பார்க்கிறோம். நான் மனுஷ தயவு இல்லைன்னு சொல்லல, மனுஷ தயவு உண்டு, அது தேவனாய் செய்வது. நாம அந்த தயவை எதிர்பார்க்கும் போது என்ன தெரியுமா பண்றாரு? அந்த தயவு கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் கட் பண்ணிட்டு போறாருங்க. ஏன் தெரியுமா? மனுஷ தயவுல நீங்க பிழைக்க அவர் விரும்பல, தேவ தயவுல தேவனை சார்ந்து கொண்டிருக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப இது ஒரே ஒண்ணுதான் நம்ம செய்ய முடியும். என்ன அப்படின்னா இந்த யாபேசை ஜெபித்த ஒரு ஜெபம். என்ன ஒரு worst சிச்சுவேஷன்ல உங்க லைஃப் இருக்கட்டும், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரான்ற நிலைமையில இருக்கட்டும், அவன் யாபேசை ஜெபித்தான். அது நமக்கு பாடமாய் அமைந்தது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, முதலாவது அவன் செய்கிற காரியம் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. யாருங்க இந்த இஸ்ரவேலு? இவ்வளவு நேரம் நான் யாரை பத்தி பேசிட்டு இருந்தேன்? யாக்கோபை தான் தேவன் இஸ்ரவேலாய் மாற்றினார். ஏன் இந்த இடத்துல இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஏன் எப்படி போலாம், ஏன் யாக்கோபின் தேவனை நோக்கி அப்படின்னு சொல்லி அந்த காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பைபிள்லயே இல்ல, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். நிறைய பேர் இல்ல, இப்ப தாவீதுன்னு எடுத்து கூட அவனுக்கு ஒரு யோனத்தானாவது ஒரு ஆதரவுக்கு கிடைச்சான் பாருங்க, அவனுக்கு அப்பப்போ ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு, தூது விடுறதுக்கு. ஆனா யாக்கோபுக்கும் இந்த யாபேசுக்கும் எந்த ஆதரவும் கிடையாது. நான் பார்த்து பெத்தேல்ல வந்துட்டு யாருமே இல்லை, ஒரு கல்லின் மேல அந்த தலையை சாய்த்து, அந்த கல்லு தான் அவனுக்கு துணை, அந்த கல்லு தான் அவனுக்கு துணை. அந்த கல்லு யார் தெரியுமா? அவர் தான் பேதுரு சொல்றாரு, ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. அன்னைக்கு கல்லு, ஆனா அந்த கல்லு வேற யாரும் கிடையாது, நம்முடைய தேவனை அடையாளப்படுத்துகிறது. தலை சாய்க்கும் கல்லாய் அவனுக்கு ஆதரவா நீ படுத்துக்க யாக்கோபே. அல்லேலூயா. பாருங்க, கல்லுல தலை வச்சு படுத்துட்டு இருக்கிறான், அவ்விடத்துல கர்த்தர் தோன்றுகிறார். அவன் வாழ்க்கையை ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது யாக்கோபுடைய லைஃப்ல தனிமரமாய் தனியாக கொண்டு போகப்படுகிறான். அதனாலதான் 146வது சங்கீதத்தினுடைய 3வது வசனம் 4வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து இஸ்ரவேலின் தேவன் மேல், அந்த யாக்கோபு இஸ்ரவேல் ரெண்டு பேரும் ஒண்ணுதான், யாக்கோபு தான் இஸ்ரவேலா தேவன் மாத்துறாரு. அந்த யாக்கோபு ஏன் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, அந்த வாழ்க்கையை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறதுக்கு. யாபேசுடைய லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஆனா யாக்கோபுடைய லைஃப் எப்படி இருந்தது நமக்கு தெரியும். அதனால யாக்கோபின் தேவன், யாக்கோபை இஸ்ரவேலா மாட்டாரு. ஏன் தெரியுமா? ஏசா சொல்றான், உன் பேரு யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா, நீ இது வரைக்கும் 2 முறை என்னை ஏமாத்திட்டிய அப்படின்னா யாக்கோபுன்னு என்ன அர்த்தம்? ஏமாற்றுக்காரன். அவன் யாக்கோபுக்கு தான் யாரும் நல்லா தெரியும். அதனாலதான் நம்ம ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த யாப்போக்கின் ஆற்றங்கரையில தேவன் யாக்கோபோடு சந்திக்கும் பொழுது, அந்த என்கவுண்டர்ல, அந்த சந்திப்புல தேவன் அந்த தூதனானவர் யாக்கோபை பார்த்து கேட்கிறாரு, உன் பேர் என்ன? பேர் வச்சவரு, பெயர் சொல்லி அழைக்கிறவரு, பெயரை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சுக்கிறவன்னு பார்த்து கேட்கிறாரு, உன் பேர் என்ன? அல்லேலூயா. யாக்கோபு என்னையும் உங்களே கேட்டிருந்தால, ஆண்டவரே என்ன ஆண்டவரே என் பேரை நீங்க கேட்கறீங்களே, என் பேர் உங்களுக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாம இருந்திருக்குமா? யாக்கோபு அப்படி கேட்கல. யாக்கோபு அப்படி சொல்லல, மாறாக சொல்றான், ஆண்டவரே அதே யாக்கோபு தான், ஆண்டவரே அதே யாக்கோபு தான், நான் இன்னும் மாறல, அதே யாக்கோபு. இன்னைக்கும் அந்த கரை என் மேல இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கரைய நான் எடுக்கிறேன். ஆமென். அந்த யாக்கோபு போல எத்தருகளா இருந்தோம், ஏசப்பாவுடைய ரத்தம் அந்த கரையை எடுத்து இந்த யாக்கோப, இனி நீ யாக்கோபு என்னப்படாமல்
இஸ்ரவேல் என்னப்படுவாய். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒரே ஒரு வார்த்தை யாபேஸ் பேசுறானா, இஸ்ரவேலின் தேவன், அதுல அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, அவனுடைய வாழ்க்கைய நிராதரவற்று இருந்தானே, துணை இல்லாம இருந்தானே, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மா இருந்தானே, அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவானான்ற ஒரு கேள்வியோடு இருந்தானே, லாபானால எப்படி ஏமாற்றப்பட்டு துரோகங்களை சந்திச்சானே, துரோகத்துக்கு மேல துரோகங்களை சந்தித்தானே, அந்த யாக்கோபை நீர் மாற்றி இருக்க, அந்த யாக்கோபை நீர் இஸ்ரவேலாய் மாற்றி இருக்க, அந்த இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்றான். ஹல்லேலூயா. அத சும்மா அவன் புரிந்து கொண்டவனாய் பேசுகிறான் பாருங்களேன். ஹல்லேலூயா. நீங்க யோவான் 1வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை பார்த்து சொல்லுவாரு. ஹல்லேலூயா. நாத்தான்வேலை வந்த உடனே சொல்லுவாரு, நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் பொழுது நாத்தான்வேலை நான் உன்னை கண்டேன், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்க. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம், என்ன செய்யறோம், எங்க மறைவுல இருக்கிறோம், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம எத்தனை என்று எண்ணப்படுகிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு பாடல் அப்படியே சொல்லும், எத்தன் என்னை சுத்தனாய் மாற்ற அப்படின்னு அந்த வரிகள். ஆண்டவரே, நான் எத்தனை ஆண்டவரே என்ன சுத்தவானாய் நீர் மாற்றினீர், அவருடைய ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தவறுகள், எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ துரோகங்கள் செஞ்சிருக்கலாம். ஆனா இந்த நாளில பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, அவர் இறங்க காத்துட்டு இருக்கிறார். ஏன் இறங்கணும்? எதுக்கு இறங்கணும்? உன்னை இறங்கி அவர் ஆசீர்வதிக்க காத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்துக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுதான், என்னுடைய வழியை நான் செம்மைப்படுத்தி என் பாதைகளை அக்கிரமா அவரைய நம்மையும் பிரிக்கிறது, அவரைய நம்மையும் பிரிக்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கிற அக்கிரமம், நம்ம செஞ்ச பாவங்கள் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. முதல்ல சொல்றாரு, அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. இரண்டாவது காரியம் பாருங்க, அவன் கேட்கிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. நான் கூட ரொம்ப உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது இல்லை, ஆனா இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிப்பது ரொம்ப நல்லது. ஆனா பிரியமானவர்களே, யாபேஸ் ஜெபிக்கிறான். அப்ப அவன் லைஃப் எவ்வளவு ஒரு பேத்தட்டிக், ஒரு மோசமான சூழ்நிலை இருந்து கேட்கிறான். அந்த தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அப்பா, உங்க குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக எப்படி ஜெபம் பண்ண? இவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆண்டவரே, என் பிள்ளைய நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உன் சந்ததி மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் பொழிந்தருள்வேன்னு சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அது என் பிள்ளையின் மேல நிறைவேறும்படியாய் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒருவேளை நம்ம முழுமை பெறாத லெவல்ல இருக்கும்போது கையை வச்சு ஆசீர்வதிக்க வேணாம், ஆனா ஜெபிக்கலாம். என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க, என் கணவனார நீங்க ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஆசீர்வதிப்பது நம்ம மேல விழுந்திருக்கிற ஒரு கடமை. அது ஒவ்வொரு தேவ மனுஷனும் செய்யணும். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்க நிச்சயமாய் ஜெபிக்கணும். இது வரைக்கும் ஜெபிக்கலையா? நீங்க நிச்சயமாய் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு, இதே யாக்கோபு ஆதியாகமம் 49 வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பிள்ளையும் பெயர் பெயராக அழைத்து அவன் ஆசீர்வதிக்கிறான். நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கும். அந்த அதிகாரம் முடியும் சொல்லும், இப்படியா யாக்கோபு ஒவ்வொரு அவன் 12 கோத்திரத்தையும் அவன் ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்த ஒண்ணா செய்யல, அவனுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி வந்த பிறகுதான் பிள்ளைங்க மேல கைய வச்சு ஆசீர்வதிக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப அது வரைக்கும் நீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இல்ல நிறைய நேரத்துல பாருங்களேன், நாம ஆண்டவர் சொல்ற, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், யூ ஷால் பி எ பிளெஸிங். நாம ஆசீர்வாதமா இருப்போம். சும்மா ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அப்ப ஆசீர்வாதம் இல்லாம எதுவுமே செய்யக்கூடாதுன்னு இல்ல, சில காரியங்கள் அதுல வரும். இப்போ ஒரு உதாரணமா எடுத்து நம்ம போவன் சி லாசர் ஐயாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருக்கு ஆண்டவர் அப்படியே அவர் அனுமதிச்சிருக்கிறாரு பிள்ளை இல்லாம. ஏன்னா இதெல்லாம் இவர்கள தான் உனக்கு பிள்ளைகளா நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்காக அவர் ஆசீர்வாதம் இல்லாம இல்லை அந்த ஒரு ஏரியால. பட் நம்ம லைஃப்ல எந்த ஆசீர்வாதமும் இல்லை அப்படின்னும் பொழுது அங்க ஒரு கேள்வி வரும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சும்மா பொருளாதார ரீதியா எடுத்துக்கிட்டுங்களேன், பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்ல ஹார்ட் இருக்குது, நிறைய பேர் பிளஸ் பண்ணணும், நிறைய கொடுக்கணும்னு ஹார்ட் இருக்குது.
நீங்க ஆசீர்வதிக்கப்படாம எப்படி கொடுப்பீங்க? தாவீது 1 நாளாகமம் 29 வாசி பார்க்கும்போது 112 டன்னு பொண்ணு கொடுத்தான். 112 டன்னுன்னா கிட்டத்தட்ட 12,000 கிலோகிராம் பொன். 1 கிலோ பொண்ணு எவ்வளவு லட்சம் தெரியுமா? 112 டன் பொண்ணு கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு. அவன் தனக்குன்னு வச்சுக்கல, கர்த்தருக்கு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்க லைஃப்ல உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ரொம்ப சிம்பிள், இவ்வளவுதாங்க ஜெபம். தேவரீர் என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்கிறான். என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. நான் ஆசீர்வாதமா இல்ல, என் குடும்பத்துல நான் ஒரு சாபமா இருக்கிறேன். அவன் ஜெபம், என்னை நீங்க ஆசீர்வதிங்க என்று சொல்லி அவன் கேட்கிறான். ஹல்லேலூயா. யாக்கோபின் ஆற்றங்கரையில அவன் யாக்கோபு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடுகிறது இல்லை. அப்ப யாக்கோபு என்னங்க ஆசீர்வாதம் இல்ல? ஆசீர்வாதம் நான் வெறும் பொருளாதாரம் மாத்திரம் கிடையாது. யாக்கோபு கேட்கறது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நான் இன்னும் யாக்கோபா தான் இருக்கிறேன். அவனுக்கு 2 பரிவாரங்கள் இருக்கு. அவன் கொடுக்கிற அந்த உச்சிதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் எவ்வளவு பெருமானம் பெரும் தெரியாது. பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு தேவன் அவனை பொருளாதாரத்துல ஆசை வச்சிருக்கிறாரு. அப்ப அவன் எதை ஆசீர்வாதமா கேட்கிறான்? நான் இன்னும் பழைய மனுஷனா தான் இருக்கிறேன், இன்னும் உம்முடைய பிள்ளையாய் நான் மாறலையே. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்கிறான். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய, இப்ப அதே மோகன் சில்லாசரையாக்கு வரேன். அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் மற்ற ஆசீர்வாதத்தையும் உடையவர். அது பெற்றதால் என்ன பண்றாரு அப்படின்னா, பிள்ளை இல்லாதவருக்கு ஜெபிக்கும் பொழுது பிள்ளை உண்டாகிறது. அது என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தேவன் சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய லைஃப்ல அது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாருங்க. வேதத்துல இருந்து சில மனிதர்கள் பேர். ஆபிரகாம், ஆதியாகமம் 15:3-5 வாசிங்க. கொஞ்சம் சீக்கிரமா. கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு போதும். ஆக்சுவலா இந்த இடத்துல இந்த சம்பவம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பேன் அப்படின்றாரு. ஆண்டவர் நான் உன்னை எப்படி ஆசீர்வதிச்சுக்கிறேன் அப்படின்றாரு. அவன் கேட்கிறான், ஆண்டவரே என்ன ஆண்டவரே பேசுறீங்க? சில நேரத்துல பாருங்க, ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம வேதத்துல ஒரு 2-3 கேரக்டர் நான் சொல்றேன். நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்விகள் கேட்கும்போது எப்படி கேட்க, ஆண்டவர் சிலது சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையை நம்ம நிதானிச்சு பாக்குறோம். ஆபிரகாம் நிதானிச்சு பாக்குறான். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். உன் தேசத்தையும் இனத்தையும் ஜனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வரான். நம்ம எப்ப ஆண்டவர்கிட்ட போய் நிக்க முடியும் அப்படின்னால, ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி நம்ம வாழ்க்கை இருக்குது. நமக்கு தெரியுங்க. ஒழுங்கா வேதத்தை வாசி பரிசுத்தமாய் வாழ்ந்து நம்ம தவறு செய்யும் போது நம்ம உணர்த்தப்பட்டு அதுக்காக மன்னிப்பு கேட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் கேட்கிறான், ஆண்டவரே நீங்க என்ன கேடகம் பலன்னு சொல்றீங்க, ஆனா பாருங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இல்ல, என் வீட்டு விசாரணை கர்த்தனா இந்த எலியேசர் தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான், எனக்கு பிள்ளை இல்லையே. அப்ப எதை வச்சு நீங்க நான் உனக்கு மகா பெரிய பலனும் நான் உனக்கு கேடகமா இருப்பேன்னு சொல்றீங்கன்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தையை வச்சு அவர்கிட்ட கேள்வி கேட்கிறான். உன்னை ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பாரு, இந்த நட்சத்திரத்தை போல உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேட்டா சில நேரத்துல கிடைக்குங்க, எப்படி கேட்கிறோன்றத பொறுத்து இருக்கு. அவர்கிட்ட என்ன நீர் மாத்திரம்னா என்ன மாத்திரம் எப்படி வச்சிருக்கிறீரு, அவங்களெல்லாம் பக்கத்துல கூட வரமாட்டார். யார் பேசுறேன்? ஆண்டவரே எப்படி அழுதுருப்பான், எத்தனை வயசுல ஜெபம் பண்றான்னு தெரியல, எவ்வளவு துக்கம் உள்ளத்துல இருக்குன்னு தெரியல. துக்கம்னே கூப்பிட்டு அவன் வாழ்க்கையில தான் துக்கமா மாறி போச்சு, எங்கேயும் சேர்க்கல. எப்படி அவன் ஜெபம் பண்ணிருப்பான் அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல போகும்போது அது ஒண்ணுதாங்க வழி. தேவனுடைய இருதயத்தை இலக பண்ணுவதற்கு ஒரே ஒரு வழி, அது ஒண்ணுதான். அந்த வழியில அவன் கேட்கிறான், ஆண்டவரே இப்படிலாம் சொல்றீங்க, ஆனா எங்க ஆண்டவரே ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்கிறான். பாருங்க, அதுக்கு முதல்ல கேள்வி கேட்கிறான். கர்த்தர் பாரு, நட்சத்திரத்தை பாரு, இந்த மாதிரி நான் உன்னை ஆசீர்வதி பண்றாரு. அதோட விட்டுல, இது எப்படி நடக்கும்? இதுக்கு அடையாளம்னா என்ன அடையாளம்? நான் எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா?
ஏன்னா நீங்க அழைச்சி வந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா? ஒண்ணு நடக்கிற பாடல. இதெல்லாம் கேள்வியா இல்ல, மனசுக்குள்ள வச்சுட்டு ஆண்டவர் இதுக்கெல்லாம் என்ன அடையாளம்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு 8வது வசனம், அதற்கு கர்த்தராகி ஆண்டவரை நான் அதை சுதந்திரத்து கொள்வேன் என்று எதனால் அறிவேன். ஆண்டவர் சில காரியங்கள் சொல்ற, ஒரு 3 வயது ஆட்டுக்கிடாவையும் பறவையும் கொண்டு வா, அத நீ வச்சுட்டு காத்துட்டுரு, கர்த்தர் வந்து அவனோட உடன்படிக்கை பண்ணுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 13வது வசனம். இதே மாதிரி ஒண்ணு நடக்குது. கர்த்தர் கிதியோனுக்கு தோன்றி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். கிதியோன் கேட்கிற கேள்வி பாருங்க, 13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இதுதான் சில நேரத்துல இவைகள் தாங்க விசுவாசம். ஆண்டவரே, நீங்க அப்படியெல்லாம் செஞ்சீங்களே, செங்கடலை பிளந்து ஜனங்களை நடத்துனீங்களே, அந்த வல்லமை எங்க? இப்ப அந்த வல்லமையை நான் பார்க்கலையே. நான் அந்த மேல நம்புறதுனால தானே உங்ககிட்ட கேட்கிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. கேள்விகள் சில நேரத்துல விசுவாசத்தின் அடிப்படையில இருக்குது. யோபு நிறைய கேள்வியை கேட்கிறான். நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, யோபு கேள்வி மேல ஆண்டவரை கேள்வி கேட்டிருக்கலாம். ஒரே வார்த்தை, யோபுடைய மனைவி சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விட. இல்ல, யோபுடைய இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா, கடவுளே இல்ல இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது போயிட்டு இருப்பான். கடவுள் இருக்கிறத விசுவாசிக்கிறதுனாலதான் அவன் கேள்வி கேட்கிறான். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? சில நேரத்துல நீங்களாம் ரொம்ப கேள்வி கேட்க பயப்படுவீங்க. ஆபகுக்கை எடுத்து படிச்சு பாருங்க. அதாவது கேள்வி எப்படி கேட்கிறோம்? நம்ம ராஜா மாதிரி, அவர் நமக்கு சேவகம் பண்ற மாதிரி இல்ல. உன் கேள்வியில அவர் இருதயம் கரையணும். ஹல்லேலூயா. நான் சாம் சொல்றீங்க, நம்ம கேட்கிற கேள்வியில ஆண்டவர் என்னடா இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறானே. தாவீது ஆண்டவருக்கு ஒரு வீடை கட்டின உடனே அதை பார்த்தோன்னு அவர் இருதயம் கறந்துச்சு. யாரா இவன் இப்படி நமக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்யறா? இவன் கேட்கிறான் பாருங்க, கேட்கிறான், ஆண்டவர் அந்த அற்புதம் எங்க ஆண்டவர்? அந்த கேள்வியை கேட்ட உடனே சில கேள்விகள் ஆண்டவருடைய இருதயத்தை மாத்தோம். அப்படி இருதயம் கரைஞ்சு, பாக்குறியா, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல உன்னை வச்சு நான் மீதியான முறியடிப்பேன். ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலையும் கேள்வி தவறல்ல. நம்ம லைஃப் ஒண்ணுமே இருக்காது, நமக்கே தெரியும். ஆனா உட்காந்து ஏன் 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 இல்ல, முதல்ல உங்க லைஃப் ஆண்டவருக்கு நேரா, அவருக்கு பிரியமா செட் பண்ணுங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ முதல்ல அதை செய்யுங்க. வேற எதுவுமே தேவையில்லை. இன்னைக்கு நிறைய காரியங்களுக்காக நம்ம அந்த மரியாதை போல அநேக காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லை, மார்த்தாளை போல பிரயாசப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்தை விட்டுறீங்க, அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுற. ஒண்ணும் பெருசா உழைக்கிறதுக்கு ஏத்த பலன் கூட இல்லை. ஒரு வழியாய் வழுகிறது, 7 வழியாய் போகிறது. என்ன காரணம்? தேவனுக்கு செலுத்த வேண்டிய காரியத்தை நீங்க செலுத்தலையே. உபாகமம் 28 சொல்லுகிறது. உபாகமம் 28 ஆசீர்வாதங்களை குறித்து பேசுறாரு. அதை பேசும்போது முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? இந்த என்னுடைய வார்த்தைகள் படியும் கற்பனைகள் படியும் பிரமாணத்தின் படியும் நீ நடக்க நீ மனதா இருந்தினா, நீ நடந்து வந்தினா, உன் வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும்? நீ போகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வறுமையில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, உன் வீட்டு மாவும் எண்ணெயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். வியாதியை உன் நடுவுல இருந்து விலக்குவேன், சாபத்தை உன் நடுவுல இருந்து விலக்குவேன். உனக்கு விரோதமா வருகிறவன் ஒரு வழியா வந்தானா அவன் 7 வழியா அவன் ஓடி போவான். என்ன கண்டிஷன் அப்படின்னா, உன் வழி தேவனுக்கு பிரியமாய் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் வழியில வாங்க தயவு செய்து. அதற்கு சிலதை இழக்க வேண்டியது இருக்கலாம், சிலதை இழக்க வேண்டியது இருக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம சண்டே அன்னைக்கு வந்து ப்ரீச் பண்ணார் இல்லையா? அவருடைய வாழ்க்கையில செய்த அற்புதம் என்ன? அவர் இழந்தது என்ன? டாக்டருக்கு படிச்சுட்டு ஃப்ரீலான்சரா வேலை செய்யறாரு. அவர் செலக்ட் பண்ணி போவார் வேலைக்கு. ஏன் அப்படின்னா, நான் கடவுளுக்காக என்ன ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவர் அவரை எந்த குறையாவது வச்சிருக்கிறாருன்னா இல்ல. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதனால புரிந்து கொள்ளுங்க. எசேக்கியா 2 ராஜாக்கள் 28 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எசேக்கியாவுக்கு சுகத்தை கொடுப்பேன்னு சொல்றார். இன்னில இருந்து 3வது நாளில நீ தேவனுடைய ஆலயத்துல இருப்பாய். 2 ராஜாக்கள் 28 ஆலயத்துல இருப்ப. உடனே எசேக்கியா கேட்கிறான், அதற்கு அடையாளம் என்ன? எவ்வளவு பெரிய அடையாளம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. பாகை
10 பாகம் முன்னிட்டு போகணுமா பின்னிட்டு போகணுமா? இன்னொரு வார்த்தையில சொன்ன அப்படின்னா, இப்ப மணி 10 மணி, 10 மணிய நான் 8 மணி ஆக்கிடுறேன். 8 மணி ஆக்கணுமா இல்ல 12 மணி ஆக்கணுமா? அவன் பின்னிட்டு போறது பரவாயில்ல, இல்ல முன்னிட்டு போகட்டும். 28 சொல்லு, 20. 2 ராஜாக்கள் 20:8, ரெண்டுத்தையும் கூட்டிட்டாங்க. 28, 28ல சரி. பாருங்க, அடையாளத்தை கேட்கிறாரு தேவன். அவனுக்கு அடையாளம் கொடுக்கிறாரு. கிதியோன் அடையாளத்தை கேட்கிறாரு. கிதியோனுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. நான் சொல்றதை தயவு செய்து இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. தேவனோட பேசுங்க, தேவனோட இடைப்படுங்க. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன ஆண்டவரே, நான் எங்க ஆண்டவரே பிரச்சனை, ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஏன் என் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், இந்த இடம் தேவன் நமக்கு எப்படி கொடுத்தாரு. நெகேமியாவுடைய காரியத்தை படிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவன் இரவு நேரத்துல அலங்கத்தினுடைய காரியங்களை வேவு பார்க்கறதுக்காக போன. ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து போ, வேவு நீ போய் சர்ச் பண்ணு. அப்படியே சர்ச் பண்ண இந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். எது இதை கிடைக்க செஞ்சது அப்படின்னா, தேவனுடைய கரம். அல்லேலூயா. அதான் நெகேமியா சொல்றான், கர்த்தருடைய கரம் என் மேல இருந்தபடினால இது எல்லாவற்றையும் என்னால இன்னைக்கு கூட சொல்ல முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம் நடந்தது, ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருந்துச்சு. ஹல்லேலூயா. இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் தான் அடையாளம். ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில அந்த நன்மையை பார்க்கணுமா, வந்து பாருங்க. ஹல்லேலூயா. நாத்தானே சீஷர்கள் போயிட்டு பேதுருவை கூட்டு வந்துடுறான். அந்திரேயா இவளை கூட்டு வந்து சொல்றாங்க, நீ நசரேத் இயேசுவை நாங்க பார்த்தோம், மேசியாவை பார்த்தோம், நீ வந்து பாரு. ஜஸ்ட் வேற ஒண்ணுமே பெருசா சொல்ல, யூ கம் அண்ட் சி. ஆங்கிலத்துல கம் அண்ட் சி, கம் அண்ட் சி. அந்த இன்விடேஷன்ல நான் தான் போட்டேன், கம் அண்ட் சி. கடைசியா எத்தனை பேர் நோட் பண்ணீங்க தெரியல. கம், வந்து பாரு. ஆண்டவரை வந்து பாருங்களேன். அல்லேலூயா. ஆண்டவரை கொஞ்சம் ருசிச்சு பாருங்களேன். நீங்க ஜெபிச்சு பாருங்களேன், நீங்க வேதம் வாசிச்சு பாருங்களேன், நீங்க உண்மையா இருந்து பாருங்களேன். இந்த பூமியிலேயே நீங்க பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த பூமியிலேயே நீங்க பார்க்காத ஒரு வல்லமையோ, ஒரு கரத்தை, ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில அவர் செஞ்சு உங்களை தனியா எடுத்து நிறுத்தி காமிப்பாரு. அல்லேலூயா. யாபேசு சபிக்கப்பட்டவனா இருந்ததுனால இன்னைக்கு யாபேசை பத்தி பேசுறோம். அவனை ஆண்டவர் பார்த்தாரு, அவனை தனியா எடுத்து மேன்மைப்படுத்தி காமிக்கிறார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:4 சொல்லுகிறது, தனக்கானவைகளே அல்ல பிறனுக்கானவைகளையும். அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அப்ப ஆண்டவர் உங்களுக்குரியதை தேட வேணானே சொல்ல, உங்களுக்குரியதை மாத்திரம் தேடிட்டு இருக்காத, பிறனுக்குரியதையும் நீங்க தேடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது எப்படி ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கான் பாருங்க. 2 சாமுவேல் 7:25-29 எடுத்து வாசிங்க. 7:25-29. ஆமென். அப்ப பாருங்க, ஒரு வார்த்தை ஆண்டவர் கிட்ட இருந்து வருது. அந்த வார்த்தையை அவன் பிடிச்சுக்கிட்டு அதை சும்மா அப்படி ஏதோ ஆண்டவர் சொல்லிட்டாரு விட்டுல, ஆண்டவரை என்றென்றைக்கும் நிலைவரப்படும்படி நீங்க செய்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்றான். பண்ணிட்டு 27வது வசனத்துடைய பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம். விண்ணப்பம் அப்படின்னா ஜெபம், ஜெபம் செய்யறதுக்கு மனதைரியம் கிடைத்தது. என்ன ஜெபம் பண்ணிருக்காரு பாருங்க. 29 வாசிங்கம்மா. ஹல்லேலூயா. பாருங்க, இதை நான் ஏன் இவ்வளவு வசனத்தை சொல்றேன் தெரியுமா? முதல் காரியமே நம்முடைய ஆசீர்வாதம். நீங்க ஆண்டவர்கிட்ட எப்படியெல்லாம் ஜெபிக்க முடியும்ன்றதுக்காக ஆபிரகாமுடைய லைஃப்ல சொல்லிட்டேன். எசேக்கியாவுடைய லைஃப் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அவன் எப்படி அதை பெற்றுக்கொண்டான், யாக்கோபு எப்படி பெற்றுக்கொண்டான், யாபேஸ் எப்படி பெற்றுக்கொண்டான். தாவீது சொல்றான், இப்போது உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை நீங்க தான் சொன்னீங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அப்ப தாவீது ஆசீர்வாதத்தை வாண்டான்னு சொல்லலங்க. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 6 நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீயோ உன் அறை வீட்டுக்குள்ள போயிட்டு உன் கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்துல இருக்கிற உன் பிதாவினிடத்துல நீ வேண்டுதல் செய்ய,
அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன். நம்ம தமிழ்ல வாசிக்கிற ஆங்கிலத்துல he will reward you. நீ உள்ள அறையில ஜபிக்கிற ஜபம் வெளியே போய் சும்மா சொல்றேன், உங்க அலுவலகத்துல எங்கேயும் ஒரு பிரச்சனை, நீ அறையில கதவை பூட்டிட்டு சிந்துகிற கண்ணீர்ல நீ வெளியே போய் நிக்கும்போது உனக்கு முன்னாடி ஒருத்தனை நிக்காதபடிக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அதுதான் வெளியரங்கமாய் விளங்க பண்ணுகிறது. உள்ள சாத்திட்டு நீ பண்ணுவ தெரியுமா கண்ணீர், வெளியே வேண்டாம். மனுஷன் முன்னாடி அவன் முன்னாடி அழுது ஐயோ எனக்கு இறங்குங்க தேவையே இல்லை. தேவனுக்கு முன்னாடி அழுவது நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் பெறுதல பற்றுதா இருப்பது நல்லமா இருக்கும். வார்த்தை சொல்லுகிறது கேளுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாக அவன் சொல்றான், என் எல்லைகளை பெரிதாக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி, என்லார்ஜ். நீங்க கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்ப நான் ஊழியக்காரன், ஆண்டவரே எங்க எல்லைகளை பெரிதாக்குங்க. ஜெபம் இது வந்து பிரேயர். எப்படிலாம் நீங்க எல்லைகளை கேட்கலாம். இப்போ வீட்டுல இருக்கிறாங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல யாரை நோக்கி? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி முதல்ல குறிப்பு. ரெண்டாவது என்னை ஆசீர்வதியும், என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறான். மூணாவது என் எல்லைகளை பெரிதாக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பவுண்டரிஸ, நம்முடைய உறவுகளை, நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். நாம கேட்கணும். சரி, பைபிளை நம்ம ரெண்டு வகையா பார்க்கலாம்ல. நிறைய இடத்துல நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர், நம்முடைய நாவல சொல் பிறவாவதற்கு முன்பே அதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆனா அதே ஆண்டவர் தான் சொல்றாரு மத்தேயுல, நீங்க கேளுங்க, தேடுங்க, தட்டுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும், அது யாரா இருந்தாலும் திறக்கப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, அதுல அப்படிதான் லூக்கா 11 அதை வாசிக்கலாம். சகோதரன் ராத்திரியில வந்துட்டான், பிள்ளைங்கள்லாம் படுத்துருச்சு, நீ எப்படி தட்டி எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து வாங்கிடுவல்ல, அந்த மாதிரி கேளுங்க. அந்த லூக்கா 18 வருகிற விதவை எப்படி கேட்கிறா, அந்த மாதிரி அநீதி செய்கிற நியாயாதிபதி இடத்துல எப்படியாவது, அந்த அநீதி செய்யறவனே சொல்றான், இவன் என்ன அடிக்கடி வந்து வருத்துகிறபடினால நான் கொடுத்துடுறேன், அப்படி கேளுங்க தேவனிடத்துல, அப்படி தட்டுங்க. உங்க தேவை என்னவோ, அது ஒரு சுகமா அதுக்காக கேளுங்க, அது ஒரு பொருளாதார ஆசீர்வாதமா கேளுங்க, அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமா அதுக்காக கேளுங்க, தட்டுங்க, ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அவர் எல்லைகளை பெரிதாக்குவார். ஆதியாகமம் 13:14 வாசிங்கன்னா, ஆண்டவர் லோத்தையும் ஆபிரகாமையும் வாசிங்க. 13:14, ஆதியாகமம் 13:14 சீக்கிரமாய். சில காரியங்கள் பாருங்களேன், அந்த உன் கண்களை ஏறெடுத்து நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் நடந்து திரி, நீ கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் உனக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. கண்களை ஏறெடுத்து, கொஞ்சம் நம்ம நிறைய நேரத்துல இல்ல, அதாவது எப்படி சொல்றது, நிறைய இந்த வார்த்தை நிறைய இடத்துல வரும்ல, ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து. நான் ஆபிரகாம் தூதர்கள் வருவதை அவன் ஏறெடுத்து பாக்குறான், கவனிக்கிறான், ஜாக்கிரதையா இருக்கிறான், மிஸ் பண்ணிடல, கரெக்டா ஓடி போய் 3 பேரையும் இவன் ஓடி போய் பிடிக்கிறான். ஆவிக்குரிய மனிதர்களுடைய கண்கள் எப்பவுமே ஏறெடுத்து பார்க்கறதா இருக்கணும். எங்கேயும் பிளஸிங், எங்கேயோ வராங்க 3 புருஷர்கள் நடந்து வராங்க, அந்த வழியா நடந்து போயிருக்கலாம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது, அந்த ஏறெடுத்து அப்படின்னு சும்மா சாதாரணமா பாக்குறது இல்ல, அதை விட்டு யாரா அது வருது பார்த்துட்டான், இவங்க தேவ மனிதர்கள் சொல்லி இங்க இருந்து ஓடுறான். அவன் ஓடுனதுனால ஆசீர்வாதம் பாருங்க. அவங்கதான் சொல்லிட்டு போறாங்க, இன்னும் ஒரு உற்பவ காலத்துல உன் மனைவி உனக்கு ஒரு பிள்ளையை பெறுவாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய லைஃப்ல உங்க கண்களை நீங்க ஏறெடுத்து இருக்கணுங்க. ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக உங்க கண்கள் சும்மா கூப்பிட்டு இருந்த நாட்கள் போதும். இது வரைக்கும் ஏசப்பா ஏசப்பா இல்ல, எப்படி கூப்பிட்டா அவர் நமக்கு திரும்பி பார்ப்பார். ஹல்லேலூயா. பர்த்திமேயுக்கு தெரியும், அங்க எத்தனையோ பிச்சைக்காரங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறானுங்க, ஆனா பர்த்திமேயுக்கு தெரியும், எப்படி கூப்பிட்டா இவர் நின்னுவாரு, எப்படி கூப்பிட்டா இவரு திரும்பி போவாரு. எனக்கு பார்க்க முடியாது, பார்வை இல்லாதனால எழுந்து நடக்கவும் முடியாது, கூட்டம் இல்ல, ஆனா ஒண்ணு எனக்கு சத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு சத்தத்தையும் உங்களுக்கு எனக்கு கண்ணீரையும் கொடுத்திருக்கிறாரு. கண்ணீருக்கு அவர் திரும்பி பார்க்காம போகவே மாட்டார். ஹல்லேலூயா. அந்த நாயின் ஒரு விதவை அழுதுகிட்டே போறான், ஏசு அந்த பக்கம் நடந்து போறாருங்க.
நடந்து போறது. ஞாயிறு ஒரு விதம் வந்து இயேசுகிட்ட விசுவாசம் வச்சுல ஒண்ணு கேட்கல. அங்க போறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஐயோ அவளுக்கு இருந்து ஒரே ஒரு பிள்ளை, அவ்வளவு கைம்பெண்ணா விதவையா இருக்கிறாள், அந்த ஒரு ஆதரவும் போயிடுச்சுன்ட்டு சும்மா நடந்துட்டு போனவரால மனசு தாங்க முடியல. அந்த கண்ணீரை பார்த்தோம்னா அப்படியே நேரம் வந்துட்டாரு. அடடா அந்த சத்தம் பேசுது எனக்கு. நேரம் வந்தாரு, அவனை தொட்டாரு, பாடைய தொட்டாரு, அவனை எழுப்பி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் மாறி போயிட்டாரா இன்னைக்கு? அவர் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியாதா? நம்ம கண்களை ஏறெடுப்பது அல்ல. கண்களை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாரு. உங்க டெரிட்டரியை கொஞ்சம் விரிவாக்குங்க. உங்க இருதயத்தை கொஞ்சம் பெருசாக்குங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 81 சொல்றாரு, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். ஹல்லேலூயா. அதே சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் சொல்றாரு, 81 கடைசி வசனம் வாசிங்க. சங்கீதம் 81 கடைசி வசனம். வாசிங்க. ஆமா, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால, அதாவது பியூர் ஒரிஜினல் உன்னை நான் திருப்தி ஆக்குவேன். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அந்த அதிகாரத்துல ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக எல்லைகளை பெரிதாக்கி, மூன்றாவதாக சொல்றான், உம்முடைய கரம் என்னோடு இருந்து. ஆமென். ஆண்டவரே, நம்ம போற இடத்துல ஆண்டவரே உங்க கரம் என் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நெகேமியா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எஸ்ரா 7வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். எஸ்ரா 7வது அதிகாரத்துல எஸ்ரா அப்படி ஒரு ஜெபத்தை செய்யறாரு. எஸ்ராவை அர்த்தசாஷ்டா, அதாவது 120 மாகாணங்களுக்கு ராஜாவா இருக்கிற அர்த்தசாஷ்டா எஸ்ரா கிட்ட சில பொறுப்பெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, 15வது வசனம், ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியையும் பொன்னையும். நீ போற இடத்துல எல்லாம் யார் யார்கிட்ட எல்லாம் நீ கேட்கறியோ எல்லாரும் கொடுப்பா, நான் கட்டளை கொடுக்குறேன். ராஜா வெள்ளியும் பொண்ணு கொடுத்ததெல்லாம் எவ்வளவு கொடுத்திருப்பான்? இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் போகும் பொழுது எஸ்ரா சொல்றான், அவனுக்கு அந்த வெள்ளியும் பொண்ணை எடுத்துட்டு போறதுனால சேஃப்டி இல்ல. 8வது அதிகாரம் 21வது வசனம், அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்களை சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். உபவாசம் பண்றாங்க எதுக்கு? இப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான உச்சிதமான வெள்ளியும் பொண்ணு எல்லாம் வந்துருச்சு, பாதுகாப்பா போய் சேரணும், ஆனா தைரியம் இல்லை அவருக்கு. 22வது வசனம் பாருங்க, 8:22, வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி நான் ராஜாவின் இடத்துல சேவகரையும் குதிரையையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ஏன் அப்படின்னு அந்த இடத்துல பதில் சொல்றாரு. ஏன் வெட்கப்பட்டாரா? எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையா இருக்கிறது. ராஜா இவர் என்ன பண்ணிருக்காரு, ராஜா கிட்ட நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம், என்னன்னா எங்க ஆண்டவருடைய கரம் நாங்க உண்மையா அவரை தேடுங்க மேல இருக்குது. அப்படி சொல்லிட்டதுனால அவர் இருதயம் சொல்லுது, நான் போய் எப்படி ராஜா கிட்ட போயிட்டு பாதுகாப்புக்கு எங்களுக்கு செக்யூரிட்டி கார்டு அனுப்புங்கன்னு எப்படி கேட்கறது? எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் யோசிக்கிறான் பாரு. ஆண்டவரை எப்படியெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கான். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவருடைய கரை என் கூட இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். நீங்களும் என்னை பார்த்து நீங்க சொல்லிங்க எல்லாம் பொண்ணுடைமையெல்லாம் எடுத்துட்டு போங்க சொல்றீங்க. இப்ப நான் வந்துட்டு ராஜா ஆனாலும் சேஃப்டிக்கு என் கூட ஏதாவது செக்யூரிட்டி காசு ஒரு 4 ஆபீசர்ஸ் ஒரு கண்ணோட என் கூட அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு அவருக்கு வெக்கமா இருந்துச்சு. எப்படி நான் கேட்கறது? ஆனா வெட்கப்பட்டு அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? தேவன் இடத்துல ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ண நடந்தது தெரியுமா? 31வது வசனம், நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவன் கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில சொன்னா, அந்த ராஜா கொடுக்கிற சேஃப்டியை நம்பாம தேவனை நாங்க நம்பி போனோங்க. நாங்க ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. இல்ல நிறைய நேரத்துல நம்முடைய பிள்ளைகளை எங்கேயாவது அனுப்புறோம் அப்படின்னா எவ்வளவு பயப்படுவோம்ல, எவ்வளவு கலக்கமா இருக்கும். ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எப்படி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் போற வரைக்கும். ஆண்டவர் சொல்ல, அப்படியா பாரு, எவ்வளவு தூரம் பாப்பியோ பாரு, அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டு வாங்களே, யார் பார்க்கறது? அந்த நம்பிக்கை தாங்க விசுவாசம். தேவன் பார்த்து கொள்ளுவார் பிள்ளைகளை. அப்ப என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணும். ஜெபம் முக்கியம். இங்க அவங்க அந்த செக்யூரிட்டி ராஜா கிட்ட போய் கேட்க முடியல, வெக்கமா இருக்குது. ஏன்னா நான் சொல்லிட்டேன் கர்த்தர் எங்க கூட இருக்கிறான்னு சொல்லிட்டேன்.
எப்படி கேட்கறதுன்னு தெரியல. நம்ம கூட நிறைய நேரத்துல இல்லையா, சும்மா சொல்றேன், ஒரு பண தேவையா இருக்கு, ஏதோ ஒரு காரியம் இருக்கு, நிறைய நேரத்துல நம்ம கூட இருக்கிற சகோதரர் கர்த்தர் எங்க கூட கர்த்தருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க கிட்ட எப்படி இருக்கா போய் கேட்டா, என்னன்னா உள்ளார கர்த்தர் இருக்கிறாருன்னு சொன்னேன், அந்த காரியத்துக்கு அவன் இடம் கொடுக்கல. கர்த்தர் இருக்கிறான்னு நான் சொல்லிட்டேன், அவர் நாமம் மகிமைப்படணும். நான் கேட்க மாட்டேன், கேட்கறதுக்கு வெக்கமா கேட்கலாம் போல இருக்குது, ஆனா வெக்கமா இருந்துச்சு, நான் கேட்க மாட்டேன். நான் தேவன் இடத்துலயே ஜெபம் பண்றேன், கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்துச்சு. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருந்ததுனாலதான் இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம நடந்து வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா அவர் சொல்றாரு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. நம்ம லைஃப்ல சில சில தீங்குனா ஈவில், சில டார்மெண்டேஷன். பவுலுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 12 சொல்றாரு, ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு தீங்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், சரி இது எல்லாருமே பவுல் கிடையாது, எல்லாருக்கும் ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டார், நம்ம எல்லாம் தாங்க மாட்டோம்னு அவருக்கு தெரியும். பவுல் மிக பிரசித்தி சிறந்த வல்லமையான ஊழியக்காரன், அவன் விசுவாசமே வேற. அவனை பார்த்து சொல்றாரு, அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவன் வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் இல்ல அது உனக்கு இருக்கட்டும். ஏன் இருக்கட்டும் அப்படின்னா, என்னுடைய உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல நீங்க வாசிங்க அப்படின்னா, 1 கொரிந்தியர் 1ல தேவனுடைய பலவீனம் என்பது மனுஷனுடைய பலத்திலும் அதிகமா இருக்கும். நல்லா அதை இமேஜின் பண்ணி பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ல, வசனம் சொல்லுது, தேவனுடைய பலவீனம், தேவனுக்கு ஏதோ பலம், அவருடைய பலவீனமே மனுஷனுடைய பலத்தை விட எப்படி இருக்குமா? நான் சொல்லுங்க, என்ன இப்படி பாக்குறீங்க, என்ன அப்படி ஒரு வசனம் இருக்கான்னு கேக்குறீங்களா? ஒன்று கொரிந்தியர் 1வது அதிகாரம் 25. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கும். எல்லாம் கோடு போட்டு வச்சுக்கீங்களா? தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமா இருக்கும். அப்படின்னா தேவனுடைய பலன் எப்படிப்பட்டதா இருக்கும்? அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த தீங்கு என்ன அணுகாதபடிக்கு. தீங்கு என்ன? அப்ப அவன் லைஃப்ல, யாபேசுடைய லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை, அவனை துக்கப்படுத்திட்டே இன்னைக்கு ஆண்டவரே என் எல்லைகளை நீங்க பெருசாக்குங்க, நான் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, உங்களுடைய கரம் என் கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஒருவேளை நம்ம சரீரத்துல போராடுகிற ஒரு வியாதியா இருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த தீங்கு இந்த 2025ஓட போன ஆண்டவரே 2026ல இந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. யாபேச போல நான் ஜெபம், இந்த தீங்கு என்னை தொடராதபடிக்கு, இந்த பிரச்சனை என்னை தொடராதபடிக்கு, இந்த வியாதி என்னை தொடராதபடிக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 27 மன்னிக்கணும், சங்கீதம் 27 ஒரு 5 நிமிடத்துல முடித்து விடுகிறேன். இல்ல சங்கீதம் 27 எடுத்துட்டு 5வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. எப்ப தெரியுமா அது? எப்ப நடக்கும் தெரியுமா? முன்னாடி வசனம், கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல தங்கி இருப்பதையே. நீ ஆண்டவருடைய ஆலயத்தை, இன்னைக்கு ஒரு அம்மா தேடி வந்திருக்கிறாங்க, ஆண்டவருடைய ஆலயத்தை, பிரசனத்தை, சமூகத்தை நீங்க தேடி 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 போவீங்கன்னா ஒரு நாள் தீங்கு வரும். எல்லாருக்கும் அந்த தீங்கு பொதுவா வரும், எல்லாரையும் அந்த தீங்கு கொண்டு போகும். ஆனா உங்களையும் என்னையும் அவருடைய சமூகத்தை தேடுகிற ஜனத்தை மாத்திரம். இந்த சகோதரிக்கு வந்துச்சு, பிசாசு ஒரு தீங்க கொண்டு வந்தா, ஆனா தேவன் அவங்கள மாத்திரம் தனியா எடுத்து அவங்கள காப்பாத்தி நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவா, கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையில தீங்கு வரும், எல்லாருடைய வாழ்க்கையிலும். எபேசியர் 6ல சொல்றாரு, தீங்கு நாளில் வரும்பொழுது நீங்க இதை உடுத்திருங்கப்பா, சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருங்க.
தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா. தேவன் நமக்கு விடுதலையை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளுவார். அவர் நம்மை ரட்சிப்பார். அதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. தீங்கு நாளில யார தெரியுமா? தாவீது எழுதுறான், கர்த்தரை வெளிச்சமாய் நம்புகிற மனுஷன், கர்த்தரை ஜீவனின் பெண்ணாய் நம்புகிற மனுஷன் வாழ்க்கையில அப்படி ஒண்ணு வரும்பொழுது தேவன் பாதுகாப்பார். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் நிறுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமா ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதை தொடர்ந்து ஒரு நன்மை உண்டு. ஆமென். ஒரு தீமைய தேவன் நம்ம வாழ்க்கையில ஒரு தீங்கு அனுமதிக்கிறார் அப்படின்னா அதுல இருந்து ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு நன்மைய கண்மலையின் மேல நிறுத்துவார். தாவீது மரணத்துக்கு போராடிட்டு ஓடிட்டு இருந்தான். அவனுடைய கால்களை கர்த்தர் கண்மலையின் மேல நிறுத்தினார். நம்மையும் ஆண்டவர் கண்மலையின் மேல நிறுத்துவார். நம்ம மறுபடியும் வாசித்து முடிக்கலாமா? 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஆசீர்வதித்து பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேசுக்கு மாத்திரம் இல்லைங்க, அன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நம்ம வேண்டிக் கொண்டதை அவர் அருளுவார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாக அருளுவார். நம்ம கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாமா?